பேங்க் ஸ்கேம்ஸ். ஸோ நிறைய பேர் டெய்லியும் நம்ம பார்க்குற விஷயம் பார்த்தீங்கன்னா பேங்க்கில் நடக்கிற ஸ்கேம்ஸை பற்றின நியூஸ் தான். ஸோ இந்த நியூஸை மட்டும் பார்க்குறோம், அடடா அப்படி நடந்துருச்சே, ஐயோ அப்படி நடந்துச்சே அப்படின்ட்டு போயிடுறோம். ஆனால் நம்ம பார்க்குற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய விஷயங்களாக இருக்கும், ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களாகவும் இருக்கும். இந்த தவறுகள் நம்மளோட லைஃப்பில் நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த தவறுகள்ல இருந்து நம்ம தப்பிக்கணும்னா அதுக்கு வழி என்ன அப்படின்றதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா இந்த பேங்க் ஸ்கேம்ஸ் அப்படின்ற ஒரு பேரில் ஒரு சீரியஸாக நாங்கள் வீடியோவை வெளியிட போகிறோம். இதில் நிறைய எபிசோட்ஸ் நாங்கள் ஒரு டாப்பிக்கை பற்றியும் நடந்திருக்க ஏற்கனவே ஒரு தமிழ்நாட்டிலையோ இந்தியாலேயோ எங்கேயாவது நடந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்லி இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றதையும் சொல்லுவோம். அதை தவிர தெரியாத பல விஷயங்கள், சின்ன சின்ன தவறுகள் நடக்கிறது, அதிலிருந்து நம்ம எப்படி காப்பாற்றிக்கிறது அப்படின்றதையும் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ மறக்காம எல்லா வீடியோவையும் பாருங்க, இந்த மாதிரி ஸ்கேம்ஸ்ல மாட்டாம தப்பிச்சுக்கோங்க. கேட்டதை கொடுக்குமாம் அற்புத விளக்கு வண்டர்லேண்ட். வண்டர்லேண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரிங்க, இந்த பேங்க் ஸ்கேம் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லலாம்னு பார்த்தோம்னா, ஏதாவது ஒரு பெரிய ஒரு ஸ்கேமை சொல்லுவோமா, ஒரு 32,000 கோடி ஏமாத்திட்டோன்றாங்க, ஒரு 15,000 கோடி ஏமாத்திட்டோன்றாங்க, ஒரு 3,000 கோடி ஏமாத்திட்டாங்க. ஸோ இதெல்லாம் சொன்னா நம்ம அப்படியே கடந்து போயிடுவோம். அட இது யாராவது இருக்கிறவங்க பண்ணுவாங்கப்பா, நம்மகிட்ட ஏது அவ்வளோ பணம், இத்தனை கோடி இருந்தா நம்ம ஏன் பொழப்பு இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம கடந்து போயிட்டே இருப்போம். ஆனா நம்மளோட டே டு டே பேஸ் லைஃப்ல நம்ம டெய்லி சந்திக்கிற சில விஷயங்கள்ல இருக்கிற ஸ்கேம்ஸை பத்தி தான் இன்னைக்கு சொல்ல போறோம். ஸோ அதுல முதல் விஷயம் இந்த கோல்ட் லோன். ஸோ கோல்ட் லோன்ல என்ன மாதிரி சின்ன சின்ன தவறுகள்லாம் நடக்குது, எந்த மாதிரி மக்கள் ஏமாற்றப்படுறாங்க, அந்த ஏமாற்றத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றத பார்ப்போம். கோல்ட் லோன் நம்ம கோல்ட் லோன் பத்தின வீடியோ ஏற்கனவே நம்ம சேனல்ல போட்டிருப்போம். ஸோ இதை பத்தி நீங்க கோல்ட் லோன் தேவை, என்ன பண்ணலாம், வாங்கினா எப்படி கட்டணும் அப்படின்றதெல்லாம் இன்னொரு வீடியோல போட்டிருப்போம். அதை பார்க்கணும்னா கூட நீங்க பாருங்க, எங்களோட டிஸ்கிரிப்ஷன்லயும் அதோட லிங்கை நாங்க போடுறோம். ஸோ இப்போ இந்த ஸ்கேம், இந்த கோல்ட் லோன்ல இருக்கிற ஸ்கேம் எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய விஷயங்கள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பெரிய ஒரு சொசைட்டில இவ்வளோ தூரம் அடிச்சிட்டாங்க, இத்தனை கோடி ரூபா சொசைட்டில அடிச்சிட்டாங்க, ஸோ அந்த நகை எங்களுக்கு வரல, அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் சேர்ந்து ஏமாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். மேஜர்லி பார்த்தீங்கன்னா அதுல இருக்க ஸ்டாஃப் யாராவது ஒருத்தர் இன்வால்வ்மெண்ட் இல்லாம இந்த மாதிரி தவறுகள் நடக்காது. அப்போ நம்ம சொல்ற முதல் விஷயம், ஏன்னா அந்த இடத்துல தவறுகள் நடக்கலாம், நடக்காம போகலாம், யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு நமக்கு தெரியாது. நம்மளோட அர்ஜென்ட்டுக்கு இன்னைக்கு எல்லா மக்களும் பயன்படுத்துற ஒரு லோன் இந்த கோல்ட் லோன் தான். அப்போ இந்த கோல்ட் லோன்னால பிரச்சனை வந்தாலும் கூட நம்மளோட நகைக்கு என்ன கேரண்டி அப்படின்றதான் பார்க்கணும். ஸோ நீங்க எங்க கோல்ட் லோன் வாங்க போறீங்களோ அங்க ஒரு டேர்ம்ஸ் இருக்கு. என்ன டேர்ம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மார்ஜின் ஆஃப் செக்யூரிட்டி இத்தனை பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கெட் வேல்யூ அப்படின்றது அவங்களோட பாலிசியா இருக்கும். இது எல்லா பேங்க்லயுமே உண்டுங்க. அப்போ நம்ம வைக்கும் போது நீங்க முதல்ல கேட்கிற விஷயம், இன்கேஸ் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை நகையெல்லாம் ஏதாவது திருடு போயிட்டாலோ, இல்ல நகையில ஏதாவது ஒரு கொலாப்ஸ் ஆகி ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்லி இந்த மாதிரி நகையில ஏதாவது மிஸ் ஆனாலோ, இல்ல ஏதாவது ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் இந்த மாதிரி ஆகிட்டாலோ எங்களோட நகைக்கு என்னங்க கேரண்டி அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கலாம். ஸோ கேட்கும்போது நீங்க இந்த டேர்மை யூஸ் பண்ணியே கேட்கலாம், மார்ஜின் ஆஃப் செக்யூரிட்டி. ஸோ இந்த மார்ஜின் ஆஃப் செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வேல்யூல இருந்து இத்தனை பெர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் உத்தரவாதம் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு சில பேங்க்ல பார்த்தீங்கன்னா மினிமமா கொடுக்குறாங்க 30%, 35% இந்த மாதிரி ரேஞ்சில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா நீங்க பண்ண வேண்டிய விஷயம், இது மேக்சிமம் 75 to 85% வரைக்குமே கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எங்க மேக்சிமம் 75% மார்ஜின் ஆஃப் செக்யூரிட்டி கொடுக்குறாங்களோ அங்க நீங்க கோல்ட் லோன் வாங்கினால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது உங்க கோல்டுக்கு அவங்க கேரண்டியா இருக்கும். இது எப்படிங்க தெரிஞ்சுக்கிறதுனா, நீங்க வைக்கும் போதுமே நிறைய அந்த ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அந்த ஃபார்ம்ஸ்லாம் இருக்கும். அந்த ஃபார்ம்ஸ்ல பார்த்தீங்கன்னாலே மார்ஜின் ஆஃப் செக்யூரிட்டின்ற ஒரு வேர்டை போட்டிருப்பாங்க. அதை நீங்க படிச்சு பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம், இல்லை நீங்க வாங்குற அந்த ஸ்டாஃப் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதாங்க முதல் பாயிண்ட். ரெண்டாவது விஷயம், நம்ம கொடுக்குற கோல்டை அங்க இருக்கிற ஒரு நகை மதிப்பீட்டாளர் இருப்பார்.
ஸோ அந்த நகை மதிப்பீட்டாளர் மொத்த எடை எவ்வளவு, நிகர எடை எவ்வளவு அப்படின்னு 2 டேர்மா பிரிச்சு எழுதுவாங்க. ஸோ அந்த மாதிரி எழுதும்போது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, மொத்த எடை எழுதும்போது உங்க முன்னாடி தான் அவங்க வெயிட் போடணும். இது எல்லா பேங்க்லயும் இருக்க காமனான பாலிசி. ஸோ உங்க முன்னாடி வெயிட் போடும்போது உதாரணத்துக்கு 10 கிராம் 230 மில்லி இருக்குன்னா 10 கிராம் 200 மில்லி எழுதலாம். ஒரு 30 மில்லி அவங்க இந்த அழுக்கு இருக்குதுன்னு கழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த 230 எழுதணும். பட் ஒரு 10 மில்லி 20 மில்லி ஒரு ஏர் டிஃபரன்ஸ்னாலேயோ இல்ல இந்த அழுக்குனாலேயோ இந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. ஆனா ரொம்ப ஒரு 100 மில்லியோ 200 மில்லியோ கம்மியா எழுதவே கூடாது. ஸோ நீங்க பாக்குற முதல் விஷயம், மொத்த எடைனா அப்படியே டோட்டலா இருக்கணும். அங்க பாத்தீங்கன்னா உங்களோட கல் எடையோ வேற எதுக்காகமோ அவங்க கழிக்கவே கூடாது. ஸோ மொத்த எடை 10 கிராம் 230 மில்லி இருந்தா அதிகபட்சம் 10 கிராம் 200 மில்லி அவங்க மொத்த எடை எழுதணும். ரெண்டாவது நிகர எடை. நிகர எடையை பொறுத்த வரைக்கும் கல்லுக்குன்னு சொல்லிட்டு ஒண்ணு கழிப்பாங்க, 10 கிராமுக்குன்னு சொல்லிட்டு 1 கிராம் கழிப்பாங்க. ஸோ நமக்கு நிகர எடையை பொறுத்த வரைக்கும் இங்க பிரச்சனையே கிடையாது. நிகர எடையை பொறுத்த வரைக்கும் லோனுக்கு உண்டான கோல்டை மட்டும்தான் அசஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்க என்ன வேணா அவங்க ஆஸ் பர் அப்ரைஸ்ல என்ன வருதோ அதை பண்ணலாம், அதுல நமக்கு ப்ராப்ளமே கிடையாது. ஸோ இந்த டோட்டல் எடை என்ன இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்களோ, நீங்க அந்த நகையை க்ளோஸ் பண்ணி அந்த லோனை க்ளோஸ் பண்ணி திருப்பி வாங்கும் போது எழுதியிருக்கிற வெயிட்டும் திருப்பி வாங்கும் போதும் கம்பல்சரி வெயிட் பார்க்கணும். நிறைய பேர் நம்ம பார்க்கறது கிடையாது. ஆனா திருப்பி வாங்கும் போதும் அந்த எடையை பார்த்துட்டு ரெண்டும் மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது மிஸ் மேட்ச் இருந்தா அன்னைக்கு நீங்க அந்த பிரான்ச் ஸ்டாஃபை கேட்கலாம். ஸோ இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்கு இதுதாங்க வழி. மூணாவதா பார்க்க போற ஒரு விஷயம், நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா நகை மதிப்பீட்டாளர் பார்க்கும்போது இது 22 கேரட் கிடையாது, 18 கேரட் தான் இருக்கு, 19 கேரட் தான் இருக்கு, இந்த மாதிரி சொல்லி அதோட வேல்யூவை கம்மி பண்ணுவாங்க. ஆனா இன்கேஸ் இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரியும் 22 கேரட் சீல் ஹால்மார்க்கு கேடிஎம்னு எல்லாமே போடுறாங்கன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி சீல் போட்டிருக்க நகைக்கு கம்மியான ஒரு கேரட் கொடுக்குறாங்க அப்படின்னா அங்கேயும் நீங்க தாராளமா கேட்கலாம். ஏன்னா அந்த நகையிலையும் ஏதாவது மாறுதல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ 22 கேரட்னா 22 கேரட் தான் போடணும். இதனால நம்மளோட லோன் வேல்யூவையும் கம்மி பண்றதுக்கு உண்டான சான்சஸும் இருக்கு. இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிட்டாலும் கூட நீங்க தாராளமா கேட்கலாம். என்னங்க 18 கேரட் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கொடுக்குற நேரத்துல ஏதாவது மாறுதல் ஏற்பட்டுச்சு, இல்ல அவங்க நகையில ஏதாவது சின்ன அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா கூட நமக்கு ஒரு ஷூரிட்டி இருக்கு. ஸோ அதுக்காக இந்த விஷயத்தையும் நீங்க தாராளமா பார்க்கலாம். அடுத்தது, ஸோ இது எல்லாம் ஓகேங்க. பேக்கெட் பண்ணும்போது யாராவது பார்த்துருக்கீங்களா? ஸோ நம்ம ஒரு 3 நகை 4 நகை கொடுக்குறோம், எல்லாமே கோல்டு தான், எல்லாமே அப்ரைஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க, ஓகே உள்ள வைக்கிறாங்க. வாங்கி பாதி பேர் பார்த்துருப்பீங்க டிராக்குள்ள வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எதையும் நீங்க அலோவ் பண்ணாதீங்க. நம்ம முன்னாடியே அது ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவரோ இல்லை ஒரு கவர்மெண்ட் பேங்க்லன்னா ஒரு கிளாத் கவரோ போட்டு நம்ம முன்னாடியே பேக் பண்ணி முடிக்கணும். அப்படி பேக் பண்ணிட்டாங்கன்னா அவங்களால ரீஓப்பன் பண்ண முடியாது. ஸோ அப்போ நகையில எதையோ எடுக்கிறதோ மாத்துறதோ எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளீட் சீல்டில் போயிட்டு திருப்பி நம்ம கிட்ட வரும்போது அந்த சீல் ஓப்பனிங்கே ஆகணும். ஸோ நம்ம முன்னாடியே அந்த பேக்கிங் நடக்கணும்னு சொல்லுங்க. அப்பையும் உங்க நகையில மாறுதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அடுத்த விஷயம், கோல்டு அப்ரைஸ் பண்றதுக்காக நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா போட்டு உரன்னு உரைச்சிடுறாங்க. அதுல நம்மளோட எடை கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனாங்க கேட்டா சொல்லுவாங்க, என்னங்க அப்படியே உரைச்சு 1 கிராம் எடுத்துட்டு போயிருவோமா, 2 கிராம் எடுத்துட்டு போயிருவோமா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா நினைச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு எத்தனை கஸ்டமர் கோல்டு வைக்கிறாங்கன்ட்டு. 10 மில்லி 20 மில்லி அப்படியே உரசி எடுத்துட்டாங்கனாலும் கூட ஒரு நாளைக்கு 10 கஸ்டமருக்கு எடுக்கும்போது ஒரு மாசத்துக்கு அப்ப எவ்வளவு கோல்டு எடுக்கிறாங்க. ஸோ அதை எல்லாமே அவங்க மெழுகு போட்டு திருப்பி மறுபடியும் அதை உருக்கி கோல்டாத்தான் பண்ண போறாங்க. ஸோ இந்த மாதிரி உரைக்கிற சமயத்துல லைட்டா மட்டும் அவங்க கண்டிப்பா டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க, லைட்டா மட்டும் உரசத்துக்கு சொல்லுங்க. அதிகமா போட்டு தீட்ட வேண்டாம், சின்னதா ஒரு கீரல் இருந்து அந்த ஆசிட் டெஸ்ட் பண்ணா போதும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கோடு போடுற மாதிரி அந்த மாதிரி மட்டும் உரச சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதுலயும் உங்க கோல்டு சேவ் ஆகும். ஏன் சொல்றேன்னா, இதுக்கப்புறம் ஆடிட்டிங்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாமலே நம்ம பாக்கெட்டை போட்டு உரசுவாங்க எடுப்பாங்க, அதுல வேற நமக்கு ஒரு 10 மில்லி போகுங்க. ஸோ அதனால இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய உரசுறதுக்கு உண்டான வாய்ப்பு அவங்களுக்கு
கம்மியாக போயிடும். ஸோ நம்மளோட நகை நமக்கு சேவ் ஆகும். ஸோ இது எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட கோல்டு லோனுக்கு நீங்கள் வைக்கிற நகை கண்டிப்பாக சேஃபாக தாங்க இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவாக கோல்டு லோனில் இந்த மாதிரி ஸ்கேம்ஸில் இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்றத பற்றி சொல்லியிருப்போம். மேற்கொண்டு அடுத்த எபிசோட்லையும் இதை பற்றின வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு ஸ்கேமை பற்றி சொல்ல போகிறோம். மறக்காமல் அந்த வீடியோவையும் பாருங்கள். நன்றி.